நம்மள நிறைய பேருக்கு சாணக்கியாவை சிறந்த சிந்தனையாளரா தெரிஞ்சிருக்கும். மேலும் மிகப்பெரிய பொருளாதார நிபுணரா தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சிவில் வார்ஸ் நடந்துட்டு இருந்த டைம்ல சைனீஸோட மிலிட்ரி கமாண்டரா இருந்தவர் பெயர் தான் சன்சு. இவருடைய தாட் ப்ராசஸும் ஸ்ட்ராட்டஜிஸும் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு புக் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட சாணக்கியாவோட ஐடியாலஜிஸும் இவருடைய ஐடியாலஜிஸும் மேட்ச் ஆகுது. இன்னைக்கு வீடியோல ரெண்டு பேருடைய ஐடியாலஜிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நம்ம இந்திய நாட்டுக்கு எதிராக போர் நடந்துட்டு தான் இருக்கு நமக்கே தெரியாம. மேலும் நான் சொல்லக்கூடிய 5 ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல யூஸ் ஆகலாம். அதனால இந்த வீடியோவை கூர்ந்து கவனிங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு முழுமையா புரியும். ஸோ எந்த விதமான டைம் வேஸ்ட்டும் இல்லாம வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சன்சு என்ன சொல்றாருன்னா, ஒரு பேட்டில் ஜெயிக்க உங்களுக்கு பெரிய திறமையோ பலமோ இருந்தாதான் முடியும்னு இல்ல, எதிரில் நிக்கிற எதிராளியுடைய மொத்த பலத்தையும் ஃபைட் பண்ணாமலேயே நிலகொலைய வைக்கலாம்னு சொல்றாரு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் முன்ன இருந்த மாதிரி பல கோடிகள் செலவு பண்ணி குண்டு போட்டு ஒரு நாட்டை அழிக்கிறத விட எதிர்நாட்டை அழிக்க பெருசா எந்த செலவும் பண்ணாம கல்ச்சரல் வார் நடத்துவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அந்த நாட்டில் பாரம்பரியமா இருக்கக்கூடிய கல்ச்சரை மொத்தமா அழிக்க பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ரஷ்யாவையும் இந்தியாவையும் எடுத்துக்கலாம். ரஷ்யா இந்தியாவுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையும் உடைக்கணும்னு நினைச்சா இந்தியன் ஆர்மி கூட மோத மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்திய மக்களுடைய ஒப்பீனியனை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க. முதல்ல இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள், அதாவது இந்திய மக்களை பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்களை அவங்க நாட்டுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. சூப்பரா ட்ரீட் பண்ணி ஃபுட்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணி பார்த்துப்பாங்க. இதே மாதிரி டெல்லி யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ரொஃபஸரை இன்வைட் பண்ணி நல்லா கவனிச்சு இருக்காங்க. அவரும் ரஷ்யா போயிட்டு இந்தியா திரும்பினவுடன் அவர் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நெக்ஸ்ட் இந்தியன் ஜென்ரேஷன் கிட்ட ரஷ்யாவை பத்தி ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுவாங்க. நல்ல ஸ்கோப் அங்க இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி ப்ரொஃபசர்ஸ்னு ஆரம்பிச்சு IAS IPSன்னு இதையே சொன்னா நம்ம மக்கள் அவங்க பசங்களை அந்த நாட்டுக்கு தான் பெரும்பாலும் வேலை செய்ய அனுப்புவாங்க. இப்படி ஆகும்போது ரஷ்யா நிறைய ஃபாரின் பாலிசிஸ் கிரியேட் பண்ணி அடுத்த இந்தியன் ஜெனரேஷனை அவங்க நாட்டுக்காக வேலை செய்ய வைப்பாங்க. இந்த ப்ராசஸை தான் டிமாரலைசிங் த நேஷன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 15 to 30 வருஷம் ஆகுமாம் எந்த ஒரு நாட்டையும் இந்த முறையில் வீழ்த்த. எவ்வளோதான் இந்த ப்ராசஸ் ஸ்லோவா இருந்தாலும் எஃபெக்டிவ் ப்ராசஸ்னு சொல்றாங்க. அடுத்து சன்சு என்ன சொல்றாருன்னா, நமக்கு எதிராளியா வரவனை பத்தியும் நம்மளை பத்தியும் நாம முதல்ல கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்றாரு. ஒரு போர்ல ஈஸியா ஜெயிக்க 1960sல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் ஒரு போர் நடக்க இருந்துச்சு. வியட்நாம் மக்கள் கிட்ட US கிட்ட இருக்க மாதிரி ஆர்மியோ பீரங்கியோ எதுவுமே இல்ல. எதிராளியோடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிற காரணத்தினால வியட்நாம் மக்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க. அமெரிக்கன் ஆர்மி மிகப்பெரிய அளவுல ஏர் போர்சஸ்லாம் வச்சு வியட்நாம் நாட்டு மேல பாம்பு போட்டுட்டு இருந்த அதே நேரத்தில் வியட்நாம் மக்கள் ஒரு டனல் தோண்டி அண்டர் கிரவுண்ட்ல டிராவல் பண்ணி அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எதிர்பார்க்காத நேரத்தில் அடிச்சு அந்த வார்ல ஜெயிச்சாங்க. அதே மாதிரி உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு எவ்வளவு பெரிய வீக்னஸ் இருந்தாலும் உங்க கோல்ஸை பத்தியும் உங்களுடைய முழு பொட்டன்ஷியலை பத்தியும் முழுசா தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும், உங்களுடைய கோல்ஸை ஈஸியா அடைஞ்சிடலாம். அடுத்த லிஸ்ட்ல இருக்க ஸ்ட்ராட்டஜி, நாம அடுத்து என்ன செய்ய போறோம்னு எந்த நிலையிலையும் நம்மளுடைய எதிராளி கெஸ் பண்ண விடவே கூடாதாம். இதை எப்படி சன்சு நம்ம கிட்ட கன்வே பண்றாருன்னா, ஒரு போர்ல நாம கிட்ட இருக்கிறோம்னு எனிமி நினைச்சா நாம தூரமா இருக்கணுமாம். தூரமா தானே இருக்கிறோம்னு எனிமி நினைச்சா அவன் கிட்டவே அட்டாக் பண்ண அவனுக்கே தெரியாம இருக்கணுமாம். உதாரணத்துக்கு செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல ஹிட்லரும் இதே ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. பிரிட்டிஷ் ஆர்மி 3.5 lakh சோல்ஜர்ஸை வச்சு ஜெர்மனியை அட்டாக் பண்ண சொல்ல அவ்வளோ படைய சமாளிக்க ஹிட்லர் கையில சோல்ஜர்ஸ் இல்ல. அதனால ரேடியோ சிக்னல்ஸ் மூலமா பிரிட்டிஷ் ஆர்மியை குழப்ப ஆரம்பிச்சாரு. ஹிட்லர் கிட்ட பல சோல்ஜர்ஸ் இருக்கா மாதிரி ஒரு இமேஜினரி ஃபிகரை பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் மனசுல விதைச்சாரு. இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணதுனால பெரிய அளவுல சோல்ஜர்ஸ் இல்லனாலும் அந்த வாரை ஹிட்லர் சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணாரு. அடுத்து சன்சு என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய எதிராளிய அவனுக்கே தெரியாம கண்ட்ரோல் பண்ணாலே நாம நினைச்சதை அவனை செய்ய வைக்க முடியும். ஈஸியா அந்த போர்ல எந்த எஃபர்ட்டையும் போடாம ஜெயிக்கலாம்னு சொல்றாரு. சாணக்கியாவும் இதே விஷயத்தை தான் கன்வே பண்றாரு. உதாரணத்துக்கு ஒரு கண்ட்ரி தன்னுடைய எனிமி கண்ட்ரியை எந்த எஃபர்ட்டையும் போடாம டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைச்சா அந்த கண்ட்ரில இருக்க மக்களுடைய கல்ச்சரையும் சைக்காலஜியும் எக்கனாமியும்
எக்கனாமியையும் அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பப்ஜி, டிக்டாக் போன்ற ஆப்ஸ் நல்லாவே யங் ஜெனரேஷனுடைய சைக்காலஜியை அஃபெக்ட் பண்ணும். மேலும் இந்திய மக்களுக்கு அதிக சேலரியோட வெளிநாட்டில் வேலை கிடைச்சா கண்டிப்பா அங்க போய் வேலை செய்வாங்க. எனிமி நாட்டுக்காக நம்ம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸ்னு அந்த கண்ட்ரியை ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்டை பத்தின நல்ல இம்ப்ரெஷன் மக்கள் மத்தியில் வர ஆரம்பிக்கும். எல்லாரும் அந்த நாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. மறைமுகமா இந்தியாவோட எக்கனாமி அடிபட ஸ்டார்ட் ஆகும். கத்தி, பீரங்கி, துப்பாக்கி, ரத்தம்னு எதுவுமே இல்லாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஜெனரேஷனையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் கன்வே பண்ணல. சில நேரங்கள்ல நம்மளுடைய கிளைண்ட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணணும்னா இது மாதிரியான கண்ட்ரோலிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் ஆகணும். லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கடைசி ஸ்ட்ராட்டஜி, உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே வீக்னஸ்னு ஒன்று இருக்கும். அப்படி இருக்க அந்த வீக்னஸை எந்த சூழல்லையும் எதிராளி கிட்ட காட்டவே கூடாது. உதாரணத்துக்கு ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒரு விஷம் கக்கிற சக்தி இல்லாத பாம்பு தனக்கு விஷம் கக்கிற சக்தி இல்லாததுனால நாம வேஸ்ட்னு நினைச்சிட்டு ஒரு ஊர் பக்கம் போனா முதல்ல அந்த பாம்போடைய தோற்றத்தை பார்த்து பயப்படுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாம்பு சொங்கியா ஒரே இடத்துல படுத்துட்டு சுருண்டுட்டு இருந்தா மக்கள் பயப்படாம அதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்ன பசங்க கூட அதை நோண்டி விளையாடணும்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவே அந்த பாம்பு விஷம் கக்கிற சக்தி இல்லைனாலும் சீறி அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் போட்டு வந்து இருந்தா அங்க நடந்து இருந்ததே வேற மாதிரி இருந்திருக்கும். பல நேரம் உங்களுடைய வீக்னஸை காமெடின்னு நினச்சி நிறைய இடத்துல ரிவீல் பண்ணிடுவீங்க. நமக்கே தெரியாமல் அது ஒரு பிரச்சனையாக கடைசியில் வந்து நிற்கும். உங்களுடைய வீக்னஸை உங்களுடைய எதிராளி கிட்ட என்னைக்கும் ரிவீல் பண்ணாதீங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் சிஸ்டம் பெரும்பாலும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லித்தர மாட்டாங்க. இதனாலேயே நம்ம கையில் பெரும்பாலும் பணம் நிற்காம மிடில் கிளாஸாகவே வாழ்க்கை ஃபுல்லாக இருப்போம். பணக்காரங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில மணி ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜிஸை ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போட்டு மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன்.